இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த அருமையான வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய நிருபத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கும்படி விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களோடு கூட இன்றைக்கு தியானம் பண்ணும்படிக்கு விரும்புகிறேன். இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் நமக்கு ஒரு எதிரியாய் இருக்கக்கூடிய பிசாசை குறித்து அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதை இந்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்று உங்கள் எதிராளியானவன் பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று அவன் பலவிதமான வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நாள் யோபின் புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தேவனுடைய சமூகத்திலே பிசாசு காணப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிசாசை நம்முடைய தேவன் அந்த சாத்தானை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று பிசாசை பார்த்து கேட்டார். அதற்கு பிசாசு சொன்ன பதில், நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் என்கிறதாக அவன் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு பிசாசாக அது இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாரை எந்த வலையிலே விழுத்தலாம் என்பதை அவன் கண்ணும் கருத்தும் உள்ளவனாக கவனிக்கிறான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலுடைய பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு ஒரு எச்சரிக்கும்படிக்கு, ஒரு ஆலோசனை கூறும்படிக்கு, இந்த எதிரியாகிய பிசாசுக்கு நீங்கள் எப்பொழுதும் அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறவர் என்பதை அறிந்து கொண்டு அவன் விரிக்கிற வலைகளிலே, அவன் விரிக்கிற கண்ணிகளிலே, அவன் வைக்கிற பல பல வகையான காரியங்களிலே நானும் நீங்களும் விழுந்து விடாதபடிக்கு அங்கே பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே வலியுறுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் தெளிந்த புத்தியுள்ளாய் இருக்காவிட்டால் பிசாசு விரிக்கிற வலைகளிலே, பிசாசானவன் வைக்கிற கண்ணிகளிலே நாம் விழுந்து விடுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இவனுக்கு சாத்தானுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறவனாக இருக்கிறான். கெச்சித்து கொண்டு உரிமை கொண்டு அவன் அதை செய்து கொண்டு தெரிகிறான். பிரியமானவளே, ஆனால் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசையும் அவருடைய செய்கைகளையும் கிரியைகளையும் அழித்தவராக வெளிப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை அவர் மேற்கொண்டார், ஜெயித்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்திலே லூக்கா 10:19 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான் என்றும் அவர் யாக்கோபு எழுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே பேதுரு சொல்லுகிறார், அவன் எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே தோற்றுவிட்ட பிசாசு நம்மை ஜெயிக்க முடியாதவனாக பல தந்திரமான சூழ்ச்சிகளிலே நம்மை விழத்தள்ளக்கூடிய காரியங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இரட்சகராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் பலவிதமான தந்திரமான வலைகளை அவன் விரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி சுற்றித் திரிந்த பிசாசை பார்த்துத்தான் ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனிதனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, பிசாசு இன்றைக்கு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றித் திரிகிறவனாக இருக்கிறான். ஆனால் எனக்காக உங்களுக்காக தேவன் பிசாசினிடத்திலிருந்து ஜெயத்தையும் வெற்றியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் விரிக்கிற கண்ணிகளிலே நாம் விழுந்து விடாதபடிக்கு தேவ துணையோடு கூட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிசாசானவன் இயேசுவிடத்திலே வந்த பொழுது ஆண்டவராகிய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயித்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறபடினால் இந்த வார்த்தையினாலே சத்துருவை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக, பிசாசை ஜெயிக்கத்தக்கதாக, இந்த கெச்சித்து கொண்டிருக்கிற சிங்கத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஜெயித்து விட்டிருக்கிறபடினால் இந்த சிங்கங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் அருமையான நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக யூத ராஜ சிங்கமாக அவர் நமக்கு முன்பதாக வெற்றி நடை போடுகிறவராக இருக்கிறார். சத்துருடைய தலையை சிலுவையிலே அவர் நசுக்கினார். பிசாசின் வல்லமைகளை சிலுவையிலே அவர் உரிந்து கொண்டார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு நமக்காக பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்டு நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை பிசாசினுடைய வல்லமைகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக, பிசாசின் வல்லமைகளை அதிகாரங்களை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த வாய்த வார்த்தை சொல்லுது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறபடிக்கு. ஆகவே அருமையான வேளையிலும் சத்துருடைய காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசு நமக்காக ஜெயம் கொடுத்தவராக இருக்கிறார். அந்த ஜெயத்தையும் வெற்றியை நாம் சுதந்திரித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்து பிசாசின் வல்லமைகளை கிரியைகளை அழித்து நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறபடினால் இந்த பொல்லாத சாத்தானுக்கு, இந்த கெட்சிக்கிற சிங்கத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. யூதராஜ சிங்கமாக வெற்றி சிறந்தவராக நமது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாம் நிச்சயமாக பிசாசை வென்று நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை நாங்கள் செலுத்தி பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட வேத வார்த்தையின் வல்லமையோடு கூட தேவ ஆவியினுடைய பலத்தோடு கூட பிசாசை ஜெயித்து வாழுவதற்குரிய வெற்றியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறபடி எவனை விழுங்கலாமோண்டு வகை தேடி இந்த சுற்றி திரிகிற பிசாசை நாம் எதிர்த்து நிற்கத்தக்கதாக தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து அதை நாங்கள் அவனை மேற்கொள்ளத்தக்கதாக தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கெட்சிக்கிற சிங்கத்துக்கு பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. யூதராஜ சிங்கமாக வெற்றி சிறந்த தேவனாக இரட்சகராக அவர் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவனுடைய நாமத்துக்காக நாங்கள் வாழத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்வுக்காக ஜெயமுள்ள ஒரு வாழ்வை வாழத்தக்கதாக பிசாசு ஜெயித்து சத்துருடைய தந்திரங்களை ஜெயித்து பிசாசு விரிக்கிற வலைகளை ஜெயித்து அவன் போடுகிற எல்லா கண்ணிகளையும் ஜெயித்து நாம் வாழத்தக்கதாக தேவ கிருபை நம்மை சூழ்ந்திருக்கட்டும் என்று
நான் உங்களுக்கு ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நாம் ஒரு விசை கண்களை மூடி இந்த வேளையிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற இந்த சத்துருடைய எல்லா போராட்டங்களிலிருந்து உம்முடைய மக்களை நீர் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க ஜெயத்தை கொடுத்திருக்கிறீங்க. சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, எந்த சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.